மதுரை மேலப்பெருமாள் மேஸ்திரி வீதியில் LIC கிளை அலுவலகம் உள்ளது. இதன் 2வது தளத்தில் கடந்த டிசம்பர் 17ஆம் தேதி இரவு 8:15 மணி அளவில் தீ விபத்து ஏற்பட்டது. அப்போது பணியில் இருந்த பெண் முதுநிலை கிளை மேலாளர் கல்யாணி நம்பி வயது 55 என்பவர் தீயில் உடல் கருகி ஸ்பாட்டிலேயே பலியானார். தீ விபத்து நடந்தபோது அங்கிருந்து உதவி நிர்வாக அதிகாரி ராம் என்பவருக்கு காலில் தீ விபத்து ஏற்பட்டு சிகிச்சைக்காக தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். தீ விபத்து ஏற்பட்ட போது கல்யாணி நம்பி அவரது மகனுக்கு செல்போனில் பேசிய போது பதற்றத்துடன் போலீசுக்கு போன் பண்ணி என கூறி தொடர்பு துண்டிக்கப்பட்டது. இதனால் தனது தாயாரின் உயிரிழப்பில் சந்தேகம் இருப்பதாக கூறி கல்யாணி நம்பியின் மகன் லட்சுமி நாராயணன் திலகர் திடல் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்தார். திலகர் திடல் காவல்துறையினர் அலுவலகத்தில் உள்ள CCTV கேமராக்கள் மற்றும் அருகில் உள்ள CCTV கேமராக்களில் அலுவலகத்தின் நடமாட்டம் குறித்து ஆய்வு செய்தனர். தீ விபத்து நடந்தபோது கல்யாணி நம்பி அலுவலகத்தில் ராம் என்பவர் இருந்துள்ளார். அவர் மீது போலீசாருக்கு சந்தேகம் எழுந்துள்ளது. ராம் தனியார் மருத்துவமனையில் தீக்காய சிகிச்சை பிரிவில் சிகிச்சையில் இருந்ததால் அவரிடம் விசாரணை செய்வதில் சிரமம் ஏற்பட்டது. இதையடுத்து நேற்று முன்தினம் காவல்துறையினர் ராமிடம் விசாரணை நடத்திய போது ராம் அளித்த தகவல் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. தீ விபத்தில் உயிரிழந்த பெண் முதுநிலை மேலாளரான கல்யாணி நம்பி கடந்த மே மாதம் திருநெல்வேலியில் இருந்து பணி உயர்வு பெற்று மதுரை LIC கிளை அலுவலகத்திற்கு பணிக்கு வந்துள்ளார். கடந்த 1.5 ஆண்டுகளாக அதே அலுவலகத்தில் உதவி நிர்வாக அதிகாரியாக ராம் என்பவர் பணிபுரிந்து வந்தார். அவர் தொடர்பான சில ஆவணங்களில் குளறுபடி மற்றும் முறைகேடு இருப்பதாக தெரியவந்தது. அது குறித்து ராமிடம் உயர் அதிகாரியான கல்யாணி நம்பி சில மாதங்களாக தொடர்ந்து விசாரித்து வந்துள்ளார். இந்நிலையில் சம்பவத்தன்று ராம் அலுவலகத்தில் இருந்து சில ஆவணங்களை பெட்ரோல் ஊற்றி எரித்துக் கொண்டிருந்தார். அப்போது பணியில் இருந்த கல்யாணி நம்பி அதனை பார்த்து அவரது மகனுக்கு செல்போன் மூலமாக பேசி காவல்துறையினரை வரசொல் என கூறியுள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த ராம் உடனடியாக பெட்ரோலை கல்யாணி நம்பியின் மீது ஊற்றிவிட்டு கதவை பூட்டிவிட்டு வந்துள்ளார். அப்போது அருகில் இருந்த தீயானது கல்யாணி நம்பியின் மீது எரிந்து அவர் உடல் எரிய தொடங்கியது. கல்யாணி நம்பியின் உடலில் பெட்ரோலை ஊற்றி தீப்பற்றிய போது ராமின் காலிலும் பெட்ரோல் பட்டுள்ளது. இதனால் அங்கிருந்து வெளியில் ஓடி வந்ததாகவும் தீ 2வது தளத்தில் பரவத் தொடங்கியதால் அந்த வழியாக சென்ற பொதுமக்கள் 2வது தளத்திற்கு சென்று காயம்பட்டு கிடந்த ராமை மீட்டு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்தது விசாரணையில் தெரியவந்தது. இதையடுத்து பெண் முதுநிலை மேலாளர் கல்யாண நம்பியை உயிரோடு தீ வைத்து எரித்த வழக்கில் உதவி நிர்வாக அதிகாரி ராமை திலகர் திடல் போலீசார் கைது செய்தனர். உயிரோடு தீ வைத்து எரிக்கப்பட்ட கல்யாணி நம்பியின் கணவர் அழகிய நம்பி மற்றும் மகன் லட்சுமி நாராயணன் ஆகியோருடன் பொன்மேனி பகுதியில் உள்ள வஜ்ர அடுக்குமாடி குடியிருப்பில் வசித்து வந்தனர். கல்யாணி நம்பியின் மூத்த மகள் அழகு அபிராமிக்கு திருமணமாகி தனியாக வசிக்கிறார். கல்யாணி நம்பியின் கணவர் அழகிய நம்பி வயது 61. ஆல் இண்டியா ரேடியோவில் பணிபுரிந்து ஓய்வு பெற்றவர் என்பது குறிப்பிடத்தக்கது.